Okay. So first of all, so we see some around over 10 to 15 problems. So whatever we discussed in the last class. So first thing, the real matrices A, the size of the matrix is around 3 cross 1, and similarly for the matrix B, the size is 3 cross 3. For C matrix, the size is 3 cross 5. For the D matrix, it is 5 cross 3. And for E, it is surround scale. For E, it is 5 cross 5. For F, it is 5 cross 1. So these are the size of the matrix. So now they say the matrices B and R symmetric அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? Symmetric அப்படின்னா எனக்கு என்ன மீனிங்? Symmetricனா என்ன சார்? A equal to A transpose அப்படி இருந்ததுன்னா நம்ம symmetric அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எந்த மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க? Bயும் Eயும் வந்து symmetric அப்படின்ட்டாங்க. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் பி சி எஃப் இஸ் அ ஸ்கேலார். சரிங்களா? மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஒரு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்து இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுங்க சார், நான் எத்தனை மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ரிசல்டண்டா கிடைக்கக்கூடியது வந்து மேட்ரிக்ஸ் மட்டும்தான், நாட் அ ஸ்கேலார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் த மேட்ரிக்ஸ். ஃபைனல் வேல்யூ வந்தாலும் அது மேட்ரிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 1 கிராஸ் 1ன்னு வந்ததுன்னா இந்த 1 கிராஸ் 1மே நான் மேட்ரிக்ஸ் தான் சொல்லணுமே தவிர இட் இஸ் அ ஸ்கேலார்னு நான் சொல்லக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் whenever we go for a matrix. சொல்லது புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? Is it audible? ஓகே. நவ் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? டி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ டியோட சைஸ் வந்து என்ன இருக்கு? 5 கிராஸ் 3 இருக்கு. அப்போ நான் டி டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா அதோட சைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இட் இஸ் நத்திங் பட் 3 கிராஸ் 5 அப்படின்னு மாறி வரும் டிரான்ஸ்போஸ் எடுக்கக்குள்ள. இன்டூ எஃப் எஃப் மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன? இட் இஸ் நத்திங் பட் 5 கிராஸ் 1 இன்டூ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டி மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து என்னது? இட் இஸ் 5 கிராஸ் 3. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு சேமா இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் சைஸ் வந்து என்னது? 3 கிராஸ் 1ங்கிறது மேட்ரிக்ஸ் சைஸ். இப்போ இங்க பாருங்க இது 5 கிராஸ் 3. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்து எனக்கு என்னவா இருக்கு? நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவலா இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நாட் பாசிபிள். ஆனா என்ன கொடுத்துருக்கான்? கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எனக்கு பாசிபிள் கிடையாது. அதனால இந்த கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளே இல்லை. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் தப்பா தான் இருக்கு, செகண்ட் சென்டென்ஸும் தப்பா தான் இருக்கு. அப்போ so that both the statements are false. So this is the corresponding answer. சொல்லுப்பா. எஃப் பதில் ஈன்னு ரீப்ளேஸ் பண்ணணுமா? எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஈன்னு நீ ரீப்ளேஸ் பண்றியா? சரி, ஈன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ டி டிரான்ஸ்போஸ் வந்து 3 கிராஸ் 5. நெக்ஸ்ட் வந்து ஈன்னு போட்டோம்னா இட் இஸ் 5 கிராஸ் 5. ஓகே. அடுத்தது டிக்கு வந்து இட் இஸ் அரௌண்ட் 5 கிராஸ் 3. அப்படின்னா டெஃபினட்டா இந்த நம்பர் சேமா. அப்போ என்னுடைய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் 3 கிராஸ் 5. இங்க 5 கிராஸ் 3 இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் சேமா இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ தட் த ஃபைனல் மேட்ரிக்ஸ் இஸ் இட் இஸ் 3 கிராஸ் 3. இட் இஸ் பாசிபிள். அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் ஈன்னு போட்டோம்னா கண்டிப்பா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட சைஸ் வந்து 3 கிராஸ் 3 இருக்கும். சரிங்களா? பட் அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா அப்படிங்கிறது சொல்லுப்பா. டேய் உனக்கு கொஸ்டின்ல ஈயே கொடுக்கலடா.
டி தானே எஃப் தானே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இல்லை அது கொஷின்ஸ் கேட்கறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இது வரும், ஆன்சர் வரும். நான் இல்லை சொல்ல டேரெக்டாக போட்டுடலாம். பிகாஸ் வி நோ தட் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. அதை வச்சு நீ சொல்கிற டேரெக்டாக ஈனே போட்டுடலாம். ஈயோட சைஸ் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாலும் இந்த இடத்துல இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளாக இருக்குமாங்கிறது ஐ ஹாவ் சம் டவுட். ஏன்னா இதோட சைஸ் வந்து 3x3 வருது. இதை நீ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சம் பி இன்டூ ஏ அப்படின்னு இருக்குன்னா இங்கே ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். அப்போ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து அவன் சிமெட்ரிக்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். நம்ம டைரெக்டாக சொல்லிடலாமான்னு பார்க்கலாம். அதான சொல்ல வர நீ? கரெக்டாடா? அது பாசிபிள் வராதுடா, வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம சைஸ் மாறும் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணக்குள்ள. அதனால நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஏபி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில். அதனால இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை நீ மாற்றி மல்டிப்ளை பண்ணினா உனக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் வராது. இப்போ நீ சொன்ன கேஸில் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கேன், என்னுடைய சைஸ் வந்து 5x5 வரும் இந்த கண்டிஷனுக்கு. இப்போ டி டிரான்ஸ்போஸ் எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்லி போடக்குள்ள டி டிரான்ஸ்போஸ் டியை வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டியோட மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் 5x3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? நீ சொல்றதுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் எஃப் எஃப் அப்படின்னு எஃப்னு வரக்குள்ள எஃபோட சைஸ் வந்து இட் இஸ் 5x1. அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் எனக்கு. வெயிட் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரே வருஷம் இருங்க வரேன். டி டிரான்ஸ்போஸ் இதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 3x5. சார் நான் அதை போட்டிருக்கேன்டா தம்பி. டின்னு வரக்குள்ள த சைஸ் இஸ் 5x3. அப்போ தேர்ஃபோர் எனக்கு சைஸ் வந்து டி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டிஏ மல்டிப்ளை பண்ணால் ஐ தான். பட் அந்த ஐயோட சைஸ் வந்து என்னவா இருக்கும்னா 3x3 இருக்கும். சொல்றது புரிஞ்சா? இப்போ இந்த 3x3 வந்து எது கூட நீ மல்டிப்ளை பண்ண சொல்ற? இ கூட மல்டிப்ளை பண்ண சொல்ற, கரெக்டா? அதுதான் சொல்ல வர. அப்போ 5x5. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 3x5 கண்டிப்பா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளே கிடையாது. ஆனா நம்ம இந்த மெத்தட்ல போடுங்க, டி டிரான்ஸ்போஸ் இ இன்டூ டி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா புரியுதா? டி டிரான்ஸ்போஸ் இ இன்டூ டின்னு போட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அதோடைய சைஸ் வந்து என்னவா இருக்கும்? 3x3 இருக்கும். பட் இந்த கேஸ்ல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபெயில் ஆகுது. இங்க இட் ஷுட் பாஸ். ஸோ தட் மீன்ஸ் இந்த மாதிரி மாற்றி மல்டிப்ளை பண்றது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல பாசிபிள் கிடையாது, பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்க சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா இப்ப என்ன சொல்ல வரேன்னு? I hope it is clear. So then I move to the next one. சொல்லுப்பா. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்ப சிமெட்ரின்னு சொல்லுவோம்? ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் எனக்கு ஃபைனல் மேட்ரிக்ஸ் சிமெட்ரியா இருக்கும். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சிமெட்ரிக்னு சொல்ல முடியாது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கணும், நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்க்ளூஷன் வரணும். ஸ்டேட்மெண்ட் இல்லாம நம்மளால கன்க்ளூஷன் வர முடியாது. நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன், ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருந்து அதோட மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் சிமெட்ரிக்கா இருந்ததுனால் அதை நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றேன்னா கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டில நம்ம பார்த்தது. புரியுதா தம்பி என்ன சொல்றேன்னு? So next, if you consider the matrix A, some values கொடுத்திருக்காங்க, then what is the value of A square அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. As usual, just you do it. A square அப்படின்னா just I write the multiplication. Okay, if I multiply this, what I get, it is -5 plus 25
minus 24 plus 0, and similarly plus 40 minus 40 plus 0, 0 minus 15 plus 15 plus 0, and it is minus 24 plus 25 plus 0, 0, and similarly minus 5 plus 6 minus 1 minus 8 plus 10 minus 2, and it is plus 1. If I simplify this, 1 0 0 0 1 0 0 0 1. Okay, so this is the matrix I get. So அப்போ a square equal to I அப்படின்னு வந்ததுன்னா இது என்ன கண்டிஷன் சார், என்ன மேட்ரிக்ஸ் நேற்றுக்கே பார்த்துருப்போம், என்னது சாரி இன்வல்யூட்ரி மேட்ரிக்ஸ். அப்போ ஐடம் பொனன்ட்னா ஐடி அப்போ ஐடம் பொனன்ட் என்னது, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஐடம் பொனன்ட். நில் பொட்டன்ட் அப்படிங்கிறது என்னது, சம் ஏ பவர் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னா நில் பொட்டன்ட். பீரியாடிக்னா ஏ பவர் n plus 1 which is equal to a அப்படிங்கிறது பீரியாடிக். இன்வல்யூட்ரிங்கிறது வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இன்வல்யூட்ரி. ஸோ தட் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப் அ 2x2 மேட்ரிக்ஸ். பட் நான் இன்வெர்ஸ் பற்றி நேற்றுக்கு சொல்லலை. ஸோ இன் ஜென்ரல் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ கன்சிடர் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏபிசிடி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஏ இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்னா 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் யூ இன்டர்சேஞ்ச் திஸ் திங்ஸ் அண்ட் மல்டிப்ளை த ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் பை -1. ஸோ இதை தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டாலே மோர் தென் எனஃப். சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இருக்கும் அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 7 7 minus 10, so determinant of 1 to 5 7 which is equal to 7 minus 10 which is equal to -3. Therefore minus 1 by 3 adjoint of a equal to just interchange 7. Okay, இப்போ interchange பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், it is nothing but 7 1 minus 2 minus 5. ஸோ இங்கே மைனஸ் உள்ளே இருக்குது, அதான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 by 3 minus 7 plus 2 plus 5 minus 1. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே சார் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஏதாவது டவுட் இருக்குங்களா அதில்? இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா ப்ளீஸ்? Sir, any doubts? Okay, sir. Please respond. So then only I move on to the next one. Okay. There are so many problems is there. Just you see the window. So lot of problems we are going to discuss. So it take more time. Okay. So on that, so I move on to the R inverse. That means A inverse of a 3x3 matrix. So before entering into that, just I show the shortcut to find out A inverse for a 3x3 matrix. A inverse of a 3x3 matrix. So just I write the matrix. Okay, now you see the matrix. So in general ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சரிங்களா, அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடலாம், 1 0 minus 1 2 1 minus 1 2 3 2, and I just repeat the first two columns. So 1 0 2 1 2 3. Okay, so this is the shortcut what we discussed in our first class. Put plus sign here, I put plus sign here, and also I put some plus sign here. So therefore it is nothing but 2 plus 0 minus 6
Okay, next I go for minus. So this 3 term and this 3 term and this 3 term, so I put minus. Okay, so now it is minus 2 and minus 3 plus 0. So therefore it is minus 4 minus of minus 5. So which is equal to plus 1. So therefore the determinant of the matrix is equal to 1. Okay, I am already told that A inverse which is equal to 1 by determinant of A into adjoint of A. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், adjoint of A வந்து கண்டுபிடிக்கணும். It is very important. ஓகே, அப்போ adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா? First of all the same thing, just you write all those things 1 0 minus 1 2 1 minus 1 2 3 2. இது நான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கீங்க சார். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 காலத்தை ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம அங்கே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 காலத்தை நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ ரிப்பீட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் I get 1 2 and 2 sorry sir, the color won't change 0 1 3. just I repeat, first கொடுத்த மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 காலத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த ரிப்பீட் பண்ணதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோஸை நான் திரும்பி கீழே எழுதியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். அண்ட் சிமிலர்லி இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட்ஸ் ஆல். ஒன்ஸ் இஃப் யூ ஸ்ட்ரைக் அவுட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூ மல்டிப்ளை திஸ் 2 நம்பர்ஸ் சரிங்களா, அண்ட் ரைட் லைக் திஸ். ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்குள்ள டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் போடணும் சரிங்களா. அப்போ மல்டிப்ளை பண்ணிருக்கோம் 1 into 2 2 மைனஸ் சரிங்களா, இங்கே ஒரு மைனஸ் 3 இருக்குது, அப்போ ப்ளஸ் 5 கிடைக்கும். அப்போ ஐ புட் ப்ளஸ் 5 ஹியர். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 3 into minus 1 minus 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ நான் செக் பண்ணக்குள்ள அப் அண்ட் டவுன் வரேனா, அப்போ நான் ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் போகணும். அப்போ ஸோ ஃபார் ஐ புட் minus 3 here, and similarly here it is 0 minus of minus plus 1. அப்போ I put plus 1 here சரிங்களா. and vice versa for the second row it is minus 2 minus 4 which is equal to minus 6, and here it is plus 2 minus of minus plus 2 it is equal to 4. Here it is minus 2 minus of minus plus 1, the resultant value is minus 1. Here 6 minus 2 which is equal to 4, 0 minus 3 equal to minus 3, and 1 minus 0 equal to 1. So this is the corresponding adjoint of A matrix for the corresponding matrix R. சரிங்களா. ஆக்சுவலி நமக்கு டிட்டர்மினன்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னுடைய A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு வந்துட போகுது. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், டாப் ரோ ஆஃப் ஆர் இன்வர்ஸ். டாப் ரோனா என்னது, எனக்கு இதுதான் டாப் ரோ, இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு 5 minus 3 1 இருக்கா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இந்த அஜாயின் எஃப் கண்டுபிடிக்கல டவுட் இருக்கா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்லையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இட் இஸ் ஓப்பன் டு ஆல், ஜஸ்ட் யூ சி த வீடியோஸ் எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஷார்ட்கட். இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எனி டவுட்ஸ்? I hope there is no doubt at all. So then I move on to the next one.
So that the option is B. Okay, so that's it. Super. Okay, so next, multiplication of a matrix E and F is G. The matrices E and G are as follows. So that means என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா E into F which is equal to G அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல G வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு I. ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ E into F ஈக்குவல் டு I அப்படிங்கிறது கான்செப்ட். ஈங்கிற மேட்ரிக்ஸ் அவன் கொடுத்துட்டான். அப்போ Fங்கிற மேட்ரிக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ F is equal to I divided by E வரும் which is equal to E inverse. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே ஈங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் வந்து எஃப், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ்க்கு இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, நீங்க என்ன வருதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஃபைண்ட் அவுட். சார் இஃப் யூ ஹாவ் அ நோட் புக்ஸ் ப்ளீஸ் ட்ரை இட் யுவர் ஓன். டேக் 2 minutes time. After that I will solve. Option C is the correct one. So sorry. So for which value of x will the matrix below become singular? Singular என்ன சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த மேட்ரிக்ஸ் ஓட டிட்டர்மினன்ட், sorry, yeah, determinant should be 0. So you go for the determinant. 8 4 12 x 0 6. So now you put like this. Okay, so here two terms are 0, so therefore it is equal to 0 plus 24x plus 0 minus, so just you add like this. So therefore which is equal to, so now you put all those things, so it for 0 12 into 8 96 plus 0 which is equal to 0. Singular means the determinant is equal to 0. Therefore 24x minus 96 which is equal to plus 96 அடிச்சோம்னா 4. So therefore the value of x is equal to 4. சரிங்களா? So that is the thing. So next one is the matrix A is given and A inverse is given, then A plus B is equal to, so what is the value? So simple, the matrix A is given, so the inverse of the matrix is equal to, so the determinant of A which is equal to 6. Okay, and therefore A inverse is equal to 1 by 6, adjoint of A which is equal to 3 2 0.1 and 0. சரிங்களா? So now it is equal to 1 by 2, this 0.1 is replaced by 1 by 10, therefore 1 by 60 0 and 1 by 3. Okay, this is the A inverse. So here this is the term I want to add, A plus B. Now you add this two term, 1 by 60 plus 1 by 3 which is equal to 60, 1 plus 20 which is equal to 21 divided by 60. So now you simplify this, 7 by 20. So option A is the correct one. Okay, just read it out. Please respond. Any doubt? Okay, so then what is the answer for the next question? Yeah, it is good. How you say it is a skew symmetric? Yeah, the main diagonal elements should be 0. So first condition. And the off diagonal வந்து ஒரு மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும், கரெக்ட்டுங்களா? so that it is skew symmetric. That's all. Now the matrix A is given, and so what is the corresponding answer? What we do here, என்ன பண்ணணும்?
just I put the same matrix, I just multiply. Multiply பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும்? It is plus 1 plus 3 minus 5, and here it is minus 3 minus 9 plus 15. Sir, if I made any mistakes, please intimate. Okay, and then next it is minus 5 minus 15 plus 25, and vice versa. Here it is minus 1 minus 3 plus 5. Sorry, sorry. Okay, so it is plus 3 plus 9 is minus 50. Sir, if I made any multiplication mistake, please correct me. Next one is plus 3 plus 9 plus 50 plus 5 plus 50 minus 25, and plus 1. Just now I rearrange this equation. Okay, and plus 5. So that means here எனக்கு என்ன கிடைக்குதுன்னா a square equal to a. நான் ஏன் மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு ஐடம்போனன்ட் அப்படின்னா என்ன சார்? a square equal to a னா ஐடம்போனன்ட், nilpotent a power k equal to 0, periodic a power n plus 1 equal to a, involutory a square equal to I. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? a square equal to a கிடைச்சிருக்கு. So that the matrix is nothing but idempotent. சரிங்களா? So that is the thing. And next one is, so ஏதாவது டவுட் இருக்கா? Hope no doubt. Then matrix A equal to, they give some matrix, whether it is unitary, orthogonal, nilpotent. சார் இங்க இமேஜினரி நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கு, அப்போ கண்டிப்பா ஆர்த்தோகனல் வராது. ஜஸ்ட் எலிமினேட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? கண்டிப்பா எனக்கு ஆர்த்தோகனல் வர வாய்ப்பே இல்லை. இப்போ நில்பொட்டன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a பவர் k ஈக்குவல் டு 0 அப்படின்னா யூனிட்டரினா a ஸ்கொயர் ஈக்குவல் டு I. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கேசஸ்லாம் நான் செக் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸ் இப்போ 1/2 எல்லாத்துலேயும் 1/√2 காமனாக இருக்குங்க, அதை எடுத்து வெளியே வச்சுருங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் எனக்கு கிடைக்கும் 1 மைனஸ் ஐ மைனஸ் ஐ அண்ட் மைனஸ் 1, இதுதான் கிடைச்சிருக்கு. அகைன் இதே மாதிரி ஒரு 1/√2 இன்டூ 1 மைனஸ் ஐ அகைன் மைனஸ் ஐ மைனஸ் 1, இதையும் அடிச்சா எனக்கு 1/2 கிடைச்சிடும். இதை விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ண என்ன கிடைக்கும்? 1 minus of minus I, which is equal to minus 1 minus 1, sorry, sorry, no 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 no, oh sorry, unitary is of a into a theta equal to I, மாற்றி சொல்லிட்டேன். Yeah, it is correct. So here a is given, therefore a transjugate அப்படின்னு சொல்லி வரக்குள்ள just I rewrite the matrix. Again it is 1/√2, it is the same thing. If I take transjugate அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ்போஸ் பண்ணனா 1 minus I minus I
மைனஸ் ஒன் அதே தான் கிடைக்க போகுது. காஞ்சுகேட் எடுத்தோன்னா இங்கே ப்ளஸ் ப்ளஸ் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தேர்ஃபோர் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் நான் மல்டிப்ளை பண்ணால், ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் ஒன் ஐ புட் ப்ளஸ் ஒன் ஹியர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கக்குள்ள ப்ளஸ் ஐ minus I. இந்த கண்டிஷன்ஸுமே இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அண்ட் ஸோ யூனிட்டரி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏ இன்ட்டு ஏ டிரான்சிகேட் ஈக்குவல் டு ஐ சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் எனிஹவ் ஏவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். நில் போட்டட்னா ஏ பவர் கே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் மேபி 1 மைனஸ் ஐ மைனஸ் 1. ஸோ இதே மேட்ரிக்ஸ் நான் திரும்பி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக எனக்கு என்ன கிடைக்கும், 1 minus 1 and similarly minus I plus I, and it is minus I, it is plus I, it is minus or minus plus minus 1 plus 1. நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ தேர்ஃபோர் which is equal to 0 0 0. அப்போது ஹியர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அப்போது எனக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னா நெல்போட்டன்ட். இந்த இடத்துல கேயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2. ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இது வந்து யூனிட்டியரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இட் இஸ் அ நெல்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. சார் நான் ஏன்னா 1/√2 காமனாக எடுத்துட்டேன். ஏன்னா 1/√2 இருந்தாலும் நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு இடைஞ்சலாக இருக்குமேன்ட்டு காமனாக 1/√2 வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸுமே 1/√2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1/2 கிடைக்கும். சரிங்களா? அதனால் அப்படி எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. So next, so this is the problem I want to stress there. So the given an orthogonal matrix they given. Here I want to, here it is A dash is nothing but A transpose. This is nothing but A transpose. In some of the book or in some of the competitive exams questions they ask like this. Thus A dash is nothing but A transpose. Therefore it is a orthogonal matrix அப்படின்னு specify பண்ணிட்டாங்க. Orthogonal matrix na we know that A into A transpose which is equal to I. அப்படின்னா இது எப்படி எழுதலாம், I the whole inverse னு போடலாமா? We already know that for the unity matrix if I take the square, I'm already told that if it is orthogonal matrix, so then A into A transpose is equal to I. So that I want to find out the inverse of the unit matrix. The square term or power n or inverse whatever it is, for a particular unit matrix, the final answer is equal to the unit matrix. So option C is the correct one. புரிஞ்சுங்களா? ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆக்சுவலி ஐ திங்க் இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணலான்னு வந்தேன், அதை மாற்றி சொல்லிட்டேன். சரி, நேற்று கிளாஸில் தட் இஸ் த திங். ஓகே. ஸோ நவ் யூ சி திஸ் ப்ராப்ளம் 18. If A equal to 1A01, the value of A power 4. It is simply just you multiply all those things. So only 2 cross 2 matrix. I put 1A01. அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்,
it is 1 and it is a plus a which is equal to 2a, and here it is 0 and here it is 2. So this is the value of a square. திரும்பி நான் a square மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், a power 4 கிடைக்கும். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், it is equal to 1 and it is equal to 4a and it is equal to 0 and it is equal to 1. So the option is option D. So this is the corresponding answer. Okay. Okay. So next question. If the matrix they given something is not invertible, so then the value of B is. அப்போ அந்த நான் இன்வெர்டிபிள்னா என்ன சார்? So please respond. Not invertible. இந்த word ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? What it is? அப்படின்னா என்னமா? ஓகே, பரவாயில்ல. இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? ஒன் செகண்ட். சாரி சார். பட் நாட் இன்வெர்டிபிள் அப்படின்னா இன்வெர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்வெர்ட், இன்வர்ஷன், இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்வெர்ஸ் பண்ண முடியாதுன்னா எனக்கு என்னது, டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா என்னால் கண்டிப்பாக இன்வெர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இந்த இடத்துல இது 0வா இருந்ததுனால் எனக்கு என்னது இன்ஃபைனைட் போயிடும். அப்போ அந்த இடத்துல இன்வெர்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ நாட் இன்வெர்டிபிள்னா எனக்கு இன்வெர்ஸ் எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இன்வெர்ஸ் எடுக்க முடியாதுன்னா என்ன கண்டிஷன்னா, டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டா எனக்கு அந்த பியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். இப்போ புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்னு? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகே ஓகே. So say some yes or no. Now already there are so many calls is there. So that's the thing. So therefore I get it is 2 plus 10b plus 2 minus 8. Okay sir, just you find out the determinant and equal to 0. So then you get the value of b equal to, so that the answer is equal to 1. If you have any doubt, ask. So any doubts? Okay. So now you should find out the value of A inverse of the corresponding matrix. அப்போ இதுக்கு நான் A inverse எப்படி கண்டுபிடிக்கிறது? I put 0 0 1 0 1 0 1 0 0. Just I repeat the first two columns and first two rows. Just I strike out. Okay sir. So that the corresponding matrix is option C. Okay. And one more thing, it is a diagonal matrix. இது இன்னொரு விஷயம் சிம்பிளா சொன்னா இது ஒரு diagonal matrixனு சொல்லலாம். அப்போ நான் A இன்வர்ஸ் எடுத்தாலே எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து diagonal மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் தப்பா தான் இருக்கு அண்ட் பியும் தப்பா தான் இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ தட் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் த லாஸ்ட் திங், if A and B are a square matrix of order 3 such that A equal to -1 and determinant of B equal to -3, so then determinant of 3AB is equal to, so இதுக்கு என்னவா சார் ஆன்சர் இருக்கும்?
சரிங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பி தனித்தனியா கொடுத்துட்டான். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் -3 அப்படின்னு போட்டுடலாம் சிம்பிளா. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மேட்ரிக்ஸை நான் ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மல்டிப்ளை ஆகும் இன் ஜென்ரல். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால ஒரு மொத்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எல்லா ரோ கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் டிட்டர்மினன்ட் எடுக்கக்குள்ள இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ற பாத்தீங்களா, அது எத்தனை ரோ எத்தனை காலம், இட் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா பவர் n டைம்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா மல்டிப்ளை ஆகும். இதுதான் நம்ம டிட்டர்மினோட ப்ராப்பர்ட்டில சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ இஃப் இட் இஸ் a 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை 3 டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதுதான் சொல்லிட்டு ஆர்டர் 3ன்ட்டா, அப்போ இங்க 3 இருக்கு பாத்தீங்களா, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3ab which is equal to 3 பவர் 3ங்கிறது நான் கொடுத்துருக்கிற நம்பர், இங்க பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ 3 பவர் nங்கிறது வந்து என்னன்னா ஆர்டர், அப்போ ஆர்டர் என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 பவர் 3 இன்டூ -3, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா -81 கிடைக்கும். ஸோ தட் -81 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்லது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸஸ். அதை பேஸ் பண்ணி அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்தாச்சு. இதில் டவுட் இருக்குங்களா?